நட்பும் பாசமும் நிறைஞ்ச உங்களை எப்படி கூப்பிடுறதுன்னு எனக்கு தெரியல. உங்களோட இந்த உதவியை நான் சாகிற வரைக்கும் மறக்க மாட்டேன், மறக்கவும் முடியாது. என் தோழிங்க கிட்ட நீங்க தான் என் பெண் சார்ன்ட்டு உயர்வா உங்களை பத்தி சொல்லி வச்சிருக்கேன். அவங்கெல்லாம் எப்படியும் ஒருத்தர் உதவி பண்றது இருக்காரான்னு உங்களை பத்தி ரொம்ப ஆச்சரியமா என்கிட்ட விசாரிச்சாங்க. உங்களை பார்க்கணும்னு அவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறாங்க. நீங்க எப்பயாவது எங்க காலேஜ் பக்கம் வருவீங்களோன்னு அவங்கெல்லாம் காத்து கிடக்குறாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், எங்களுக்கு கிளாஸ் எல்லாம் தொடங்கி நான் கிளாஸுக்கு நல்லபடியா போய் படிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க நான் நல்லா படிக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கணும். எனக்கு தெரியும் நான் நல்லா படிக்கணும்னு நீங்க சாமி கிட்ட வேண்டிக்குவீங்கன்னு. பிரியமுடன் அஞ்சலி. 46. என்னடா 46? அஞ்சலி எழுந்தின 46வது லெட்ரு. இதையும் கணக்கில் வச்சிருக்கேன். ஒவ்வொரு வாட்டி படிக்கும்போது அஞ்சலியோட மனசுல என்ன இருக்குன்னு தெளிவா தெரியுதுல்ல. லெட்டர் எப்படி ஆரம்பிச்சிருக்கு மணி? நட்பும் பாசமும் நிறைந்த புள்ளி புள்ளி புள்ளி. இப்பவும் உங்களை எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியல. மறுபடியும் புள்ளி புள்ளி புள்ளி. ஏதாவது புரிஞ்சுதா உனக்கு? புரிஞ்சிருச்சு. அந்த 3 புள்ளி வச்சிருக்கால, அதுல தான் அஞ்சலியோட இதயமே இருக்கு. நம்ம வீட்டுக்கு வந்து புள்ளி வச்சு கோலம் போட தயாருங்கிறத இப்படி மறைமுகமா லெட்டர்ல புள்ளி வச்சு காட்டிருக்கலாம்ல. சரி, ஒத்துக்கிறேன். எப்பயும் உங்க நினைப்போட தான் இருக்கேன்னு எழுதியிருக்கல. அந்த லெட்டர்ல அவங்க அப்பா அம்மா பத்தி எழுதுறதுக்கு இடமா இல்லாம போச்சு. வரிக்கு வரி இவனை பத்தி எழுதியிருக்கானா? அன்னைக்கு ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட போகும்போது அஞ்சலியோட நடவடிக்கையை பார்க்கும்போதே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. இன்னைக்கு இந்த லெட்டரை படிச்சோடனே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அஞ்சலி அன்பழகனை விரும்புறா. அப்படி எப்படி பேசுவான்? அவன் தான் காதல் போதையில இருக்கான்ல. அன்பழகன் மனசுக்குள்ள ஒரு பொண்ணு வந்து பூந்துக்கிட்டா. அன்பழகன் மனசுக்குள்ள ஒரு பொண்ணு வந்து பூந்துக்கிட்டா. நிறுத்துங்க. அவ ஏன் இப்படி எழுதியிருக்கா? அவளுக்கு இந்த நினைப்பே வரக்கூடாது. இது இது தப்பு. முளையிலே கிள்ளி எறியும். அதான் பொம்பளை பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஆசைகள் வரும். அதை திருத்த வேண்டியது பெரியவங்க நம்மோட கடமை. காதலுங்கிறது குழந்தைங்க விளையாட்டா? நாம் எல்லாரும் நாளைக்கு காலேஜுக்கு போகிறோம். எதுக்குடா? அவளுக்கு புத்திமதி சொல்லணும். இப்போவே காதல் கத்திரிக்காய் அதுக்குதுன்னு அலைஞ்சா அவள் படிப்பு பாதிக்காது. ஏற்கனவே 25,000 ரூபாய் இருக்குது. இன்னும் எவ்வளோ ஆகுமோ தெரியல. காதல் ரொம்ப தேவை. இதெல்லாம் சும்மா தண்ணி அடிச்சு பேசுகிறேன். இல்லை, தெரிஞ்சு தான் பேசுகிறேன். நாளைக்கே நாம் அஞ்சலியை பார்க்க போகிறோம். நில்லுங்கப்பா. யாரு நீங்க? என்ன விஷயம் வந்திருக்கீங்க? யாரா? அன்பழகன்னு தாமரப்பட்டி பஞ்சாயத்துல இருந்து கேட்டு பாரு. தூக்கி போட்டு உதைப்பாங்க. உங்களுக்கு என்னதான் வேணும்? அஞ்சலிய பார்க்கணும். இவன் தான் செலவு பண்ணி அவளை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கான். ஆமாம், இப்போவே 25,000 ரூபாய் ஆயிருக்கு. உடனே நான் அஞ்சலியை பார்க்கணும். திங்கள்ல இருந்து வெள்ளிக்கிழமைக்குள்ள கலைஞர் டிவில போடுவாங்க. அப்பப்ப ஆளை பார்க்க ஆரோக்கியமா இருக்க. தூக்கி போட்டு மிதிச்சேன்னா தாங்க மாட்டேன். என்ன உங்களை மாதிரி கில்மா பசங்களை அடிச்சு விரட்டுறதுக்கு தான் எனக்கு மாச சம்பளம் கொடுத்து வச்சிருக்காங்க. போங்க. நம்ம யாருன்னு அவனுக்கு தெரியல. அஞ்சலியை பார்க்க வந்த நம்மளே அவன் தடுக்கிறானா? இதுக்கு தடையா யார் வந்தாலும் சரி தூக்கி போட்டு மிதிக்கிறோம் மணி. தூக்கி போட்டு மிதிக்கன்னா அதுக்கு உடம்புல பலம் வேணும். அதுக்கு சுடா கரெக்டா மிக்ஸ் பண்ணிருக்கல. அடே அஞ்சலியை காலேஜில் சேர்க்கும்போது நீங்க தானே கூட வந்தீங்க. எங்கன்னு காட்டுங்க. நானும் யோசிக்கிறேன். அந்த பிரின்சிபல் ஆபீஸுக்கு போகும்போது ஒரு புளிய மரமும் 2 பனை மரமும் அடையாளத்துக்கு பார்த்து வச்சிருந்தேன். எங்க போச்சுன்னு தான் இப்போ. வெறுப்பேத்தாத, மரியாதையை போய் அஞ்சலியை கண்டுபிடி. மறந்துடாத. ஒரு புளிய மரம் 2 பனை மரம். ஒரு புளிய மரம் 2 பனை. மணி, நாமளும் போலாம். தேடுற சாக்குல காலேஜ் பிள்ளைங்களை சைட் அடிக்கலாம். நானும் தான். என்ன வீட்டில் அம்மா சோக்கியமா? இங்கே பார்த்தியா, படிக்காம கடலை போட்டுக்கிட்டு இருக்காங்க. கிளாஸ் ரூமுக்கு போய் பிள்ளைங்களை விசாரிக்கலாம். ஐயோ, போகக்கூடாது. கண்டிப்பா போகணும். தூக்கலையா போட்டுருவானுங்க. வாங்கடா. See, today we are going to study about the brain. Anjali, First we will learn about the human brain. Hello man. Hello. Excuse me. Who are you? பாப்பா, Hello. அஞ்சலியை பார்த்தியா? உங்களை தான். பாப்பா Hello. நீ. Sir, உங்களுக்கு என்ன வேணும்? I am Mani. His name is Anbalagan. You want Anjali? Hey mister, You know? this is classroom. Don't disturb. Please get away. மை நேம் அன்பழகன். நான் தான் செலவு பண்ணி அஞ்சலியை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். இது எல்லாருக்குமே தெரியும். அஞ்சலி ஏதோ பிரச்சனையில் இருக்காளாம். அவளுக்கு என் அட்வைஸ் தேவைப்படுது. Do you have any manners? Don't disturb the class. Please get out. நீ சொல்றது கிளியரா இல்லைன்னு சார் சொல்றாரு. Will you shut up please? ஏன் இப்படி கோவப்படுறீங்க? சொன்னா கேட்க போறோம். நீங்க என்ன இவ்வளவு கோவப்படுறீங்க? பிபில செத்துற போறீங்க. I say get out. போலாம். அஞ்சலி இங்க இல்ல. Shobana, go and inform to the principal.
மச்சான் இவன் நம்ம ஊர் பக்கம் வந்தானே ஆலமரத்துல கட்டி வச்சு அடிக்கணும். இனிமே அஞ்சலின்னு யாருக்கிட்டையும் கேட்டு பிரயோஜனம் இல்லை. அஞ்சலின்னு சத்தம் போட்டு கூட்டு பார்ப்போம். அஞ்சலி எங்க இருந்தாலும் இங்க வந்துட போறா. என்ன நான் சொல்றது? பிடிச்சது வேலை செய்யுது. நீங்க இப்படி போறீங்க, நாங்க இப்படி போறோம். கோண்டோ ஸ்டார்ட். அஞ்சலி தாமரைப்பட்டி அஞ்சலியோட கிளாஸ் எந்த அஞ்சலி விவரமா சொல்லுங்க. நம்ம குடிகார ராஜாவோட பொண்ணு அஞ்சலி. எந்த இயரு? அப்படிலாம் வயசானவலாம் இல்ல, சின்ன பொண்ணு தான். ஆஸ்க் ஹெச்ஓடி லேப். லேபா? அது எங்க இருக்கு? சார், யாரோ 4-5 ரவுடி உள்ள வந்து பாட்டு பாடி கிண்டல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சார். என்ன? செக்யூரிட்டியை கூப்பிடுங்க. அஞ்சலி அஞ்சலியை பாத்தீங்களா? யூ சி அம்பிலி? ஏய் நீ Hello? ரொம்ப அழுக்கா இருக்க. அம்பிலி ஆர்த்தோ அஞ்சலியை பார்க்க இப்படிதான் போகணும்னு எழுதியிருக்கா மணி, பார்த்து சொல்லு. ஐயோ இதுக்கு தான் படிக்கணுங்கிறது. ஞாபக சக்தி குறைஞ்சிட்டா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற இடம் இது. ஓ, அப்படியா? ஞாபக சக்திக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கு நியூரோ, கேட்கிற சக்திக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கு கேத்ரோ, பாக்குற சக்திக்கு ட்ரீட்மெண்ட் போட்ரோ, சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியல அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஆட்ரோ. எனக்கு தெரியாதா? சும்மா ஒண்ணு டெஸ்ட் பண்ணேன். அஞ்சலி சைக்கிள் கேப்ல ஆட்டோ ஓட்டு. அஞ்சலி அஞ்சலி அஞ்சலி, இந்த தாமரைப்பட்ட அஞ்சலி. அஞ்சலி அஞ்சலிமா, உங்களுக்கு யாரு தெரியுமா? இவனுங்க? இங்க படிக்கிறவங்களா இருக்காங்க. அஞ்சலி ஏய் மாப்பிள புடிச்சா ஊசி ஊசி போட்டு போறாங்கடா. படிட்டானா? விடியா விடியா. மணி அடிச்சு நொறுக்கடா. யார் மேல கைய வைக்கிற? எங்க மேல கைய வைக்கிற? ஏய் உன்னையும் தான் தூக்கி போடுவேன்டா. ஏய் எங்களுக்கு கோவம் வந்துனா ஆக்சன் கிங் அர்ஜுன்டா. ரிஸ்க் எடுத்து அடிக்கிறதெல்லாம் எங்களுக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. எங்க சட்டையை கிழிக்கிறீங்களா? உங்களை பேண்ட்டை கிழிக்கிறேன்டா. பேண்ட்டை ஓடிரு ஓடிரு. அஞ்சலி, யாரோ உங்க ஊர்க்காரங்களா உன்னை தேடி வந்திருக்காங்க. வந்ததுல இருந்து ஒரே கலாட்டா. சீக்கிரமா போய் பாருடி, இல்லன்னா காலேஜ்ல ஒண்ணுமே மிஞ்சாது. பிரின்சிபல் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு பேசிட்டு இருக்காரு. நீ போனதான் காப்பாத்த முடியும். அஞ்சலி என்ன அஞ்சலி, இவங்களை தெரியுமா? எனக்கு வேண்டியவங்க தான் சார். இவர் அன்பழகன், என்னோட ஸ்பான்சர். ஓ, ஐ எம் மணி, ரைட் அண்டா பாரண்மனை. புண்ணியமூர்த்தி. எல்லாரும் என்ன பூனா மூணான்னு கூப்பிடுவாங்க. ஓ, ஐ சி. சார், லேப்ல இருக்க டெட் பாடி அதை கொண்டு போய் மார்ச்சர்ல வைங்க. அப்போ நீங்க தான் அஞ்சலியோட ஸ்பான்சரா? ஆமா சார், இதுவரைக்கும் 25,000 ரூபாய். கொஞ்சமாவது மேனர்ஸ் வேண்டாம். ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற காலேஜுக்குள்ள வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க. அது தப்புன்னு தெரியாது? ஆமா சார், இவங்களால கிளாஸ் ஃபுல்லா டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு. போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணட்டுமா? ஐயோ வேணாம் சார், இந்த ஒரு முறை மன்னிச்சிடுங்க. தெரியாம பண்ணிட்டாங்க, ப்ளீஸ் சார். சரி, உனக்காக தான் விடுறேன். நீ போ. சார், எங்களோட வந்த மாதவ அண்ணனை காணும் சார். ஓ, இதில் ஒருத்தன் காணாமல் போயிட்டானா? இங்கே தான் எங்கேயாவது படுத்து கிடப்பான். போய் கூட்டிகிட்டு வீட்டுக்கு போங்க. நான்சென்ஸ். சார், ஒரு டெட் பாடி இருந்துச்சு, இப்போ 2 டெட் பாடி ஆயிடுச்சு. அப்ப கண்டிப்பா மாதவ அண்ணன் தான். எவ்வளவு அசிங்கமா போச்சு தெரியுமா எனக்கு? உங்களை பத்தி எவ்வளவு பெருமையா சொல்லி வச்சிருந்தேன் தெரியுமா? இப்படி ஒரே நிமிஷத்துல எல்லாத்தையுமே கெடுத்துட்டீங்களே. நாங்கள் அதை பற்றி கவலைப்படலை. சரோஜினி பாக்கியம் செஞ்சிருக்கா. அதனால தான் மாதவன் உயிரோடு நிற்கிறான். இல்லைன்னா அவனை கத்தியால கூறு போட்டிருப்பாங்க. இனிமே என்னை பார்க்க வந்தீங்கன்னா ரிசப்ஷன்ல வந்து கேளுங்க, இல்லைன்னா நேரா ஹாஸ்டல்ல வந்து பாருங்க. உங்க எல்லாரையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருச்சு. அது பேசன்.
எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க எல்லாரையுமே என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வேஷத்துல அறிமுகப்படுத்த மாட்டேன். சாரி, நாங்கள் வந்தது அவன் தனியாக ஏதோ பேச நினைக்கிறான், நம்மலாம் போகலாம் வா. நீங்களாம் எங்க போறீங்க? மனசு விட்டு பேசுவீங்கன்னு தான். என்னால எவ்வளவு கஷ்டத்தை நீங்க அனுபவிக்கிறீங்க. ஐயையோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் வந்த விஷயம் சொல்லுங்க. அட்வைஸ் பண்ண. உன் லெட்டர் கிடைச்சது, படித்தேன். நான் ஏதாவது தப்பா? அதுக்குள்ள அஞ்சலிக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணணும். நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல விரும்புகிறேன். எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரணும். நேரம் வரட்டும் சொல்கிறேன். என்ன குழப்பறீங்க? இல்லை, இந்த மாதிரி பருவத்தில் பெண்களுக்கு பல சிந்தனைகள் வர்றது இயல்பு. அதுக்கெல்லாம் மனசில் இடம் கொடுக்காம படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தணும். சரி, நீங்க சொல்ற மாதிரி கேட்குறேன், நடந்துக்கிறேன். ஒழுங்கா படிச்சு நல்லபடியா பாஸ் பண்றேன், போதுமா? போதும், ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இன்னொரு விஷயம், இப்படியே ஊருக்கு போகாதீங்க, வேற துணி மாத்திட்டு போங்க. என் மனசுக்கு பிடிச்சவங்க இப்படி இருந்தா எனக்கு பிடிக்காது. வட்டா அம்மா, அஞ்சலியை நான் காலேஜில் போய் சந்திச்சது தப்பா? நான் என்ன செய்யட்டும்? அவள் என்ன உயிருக்குறா காதலிக்கிறாளே. கேட்கறதுக்கு இதெல்லாம் உனக்கு காமெடியாக இருக்குல்ல, ஆனால் அதான் உண்மை. எத்தனை பொண்ணுங்க எனக்கு லவ் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க தெரியுமா? நான் தான் வேண்டாம்னு அவாய்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் அஞ்சலி என்னை காதலிக்கிறது எனக்கும் தெரியும். ஆனால் என்னால் தான் அவாய்டு பண்ண முடியல. நானும் அவளை லவ் பண்ணுறேம்மா. உங்ககிட்டயே இங்கிலீஷ் பேசுகிறேன் பார்த்தியா? நான் என்ன சொன்னாலும் நீ சிரிக்கணும். அதான் சிரிக்கிற பார்த்தியா? குட் நைட். அம்மா, ஏதாவது சொன்னீங்களா? சொன்னீங்க. என்னது அடிக்கடி போய் அவளை காலேஜில் பார்க்கணுமா? எனக்கு அதில் விருப்பம் இல்லை. ஏதோ அம்மா சொல்கிறீங்களேங்கிறதுக்காக போகிறேன். அதுக்காக சும்மா சும்மா போப்போன்னு என்னை கட்டாயப்படுத்தக்கூடாது. ஓகே? காலையில இவ்வளவு சீக்கிரம் எங்க தம்பி கிளம்பிட்டீங்க? சேலம் வரைக்கும் போகணும், ஒரு முக்கியமான வேலையா. ஊர்க்காரங்க வேலையை மட்டுமே எவ்வளவு நாள் தான் பார்த்துட்டு இருக்க போறீங்களோ? அஞ்சலியை பத்தி ஏதாவது தெரியுமா? இல்லையே. ஏன்? இல்லை தம்பி, காலேஜுக்கு போய் லெட்டர் ஏதாவது போட்டாலான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. ஒரு வேளை வீட்டுக்கு போட்டிருக்கலாம். லக்ஷ்மி அக்காவை கேட்டிங்களா? அடட லக்ஷ்மி, உனக்கு 100 ஆயுசு. இப்பதான் தம்பிக்கிட்ட உன்னை பத்தி பேசிட்டு இருந்த, நீயே வந்துட்ட. என் பொண்ணு லெட்டர் போட்டிருக்காப்பா. இப்ப நாங்க அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். வந்தவங்களை உட்கார சொல்லுப்பா. வாங்க உட்காருங்க. பரவாயில்ல தம்பி, அஞ்சலி பார்க்க காலேஜுக்கு போயிருந்தீங்கன்னு சொன்னா ரொம்ப நல்லதுதான். பாதுகாப்புக்கு ஒரு ஆள் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும் தானே நீங்க காலேஜுக்கு அடிக்கடி போயிட்டு வரீங்க. என்னை பற்றி ஏதாவது கேட்டு எழுதியிருந்தாங்களா? அவ எங்களை பத்தி தான் எங்கப்பா கேட்டு எழுதியிருக்கா. லெட்டர் பூரா உன்னை பத்தி தான் கேட்டு எழுதியிருக்கா. தம்பி, என்ன சொல்லுங்க. கேட்கவே கஷ்டமா இருக்கு. அஞ்சலி சொல்லுங்க. புக்ஸ் வாங்க பணம் வேணும்னு லெட்டர்ல எழுதியிருக்காப்பா. அதனால் என்ன? யோசிக்கவே வேண்டாம். எப்போ வேணாலும் என்கிட்ட பணம் கேட்கலான்னு நான் தான் சொல்லியிருக்கேனே. அப்புறம் ஏன் தயங்குறீங்க? என்னையும் உங்களில் ஒருத்தனா நினச்சிக்கோங்க. அப்புறம் தம்பி, எங்க வீட்டில் நடக்கிற கூத்து தான் உனக்கு நல்லாவே தெரியும்ல. பணத்தை எங்கேயுமே வைக்க முடியாது, என்ன பண்றதுன்னு தெரியல. எப்படி அனுப்பலாம்? நீங்களே மணியாடர் அனுப்பிடுப்பா. அதெல்லாம் வேண்டாம். நாம் நினச்ச நேரத்தில் போய் சேராது. சங்கருக்கு அமிச்சா சங்கர் ஐயருக்கு போய் சேரும். நானே கொண்டு போய் கொடுத்துருவேன். உனக்கு எதுக்குப்பா வீண் சமம்? மணிக்கிட்டயோ இல்லை மாதவங்கிட்டயோ கொடுத்து அனுப்பியிருப்பா. ஒரு கஷ்டமும் இல்லை. நானே நேரில் போய் கொடுத்துறேன். போதுமா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. அப்ப நான் போயிட்டு வரேன்ப்பா.